வில்லாதி வில்லனான ஐயப்பன் பிறந்த கதை உங்களுக்கு தெரியுமா? விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்த பொழுது சிவனுக்கும் மோகினிக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். ஐயப்பனுடைய அவதார நோக்கமே மகிழ்ச்சியை வதம் செய்வதற்காக தான். பக்திமானான பந்தல மகாராஜாவினுடைய பிள்ளையில்லா குறை தீரணும் அப்படிங்கிறதுக்காகவே பரந்தாமனும் பரம்பரனும் குழந்தைய ஒரு மரத்தடியில விட்டுட்டு போயிடுவாங்க. வேட்டைக்கு செல்லக்கூடிய பந்தல மகாராஜா குழந்தைய பார்த்ததுமே இது இறைவன் நமக்கு கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷத்தோட அரண்மனைக்கு குழந்தைய கூட்டி செல்வாரு. முதல் தருணத்துல அரசி குழந்தைய பார்த்த உடனே ரொம்பவுமே சந்தோஷம் அடைவாங்க. மணியோடு இந்த குழந்தை கிடைத்தது அப்படிங்கறதால இந்த குழந்தைக்கு மணிகண்டன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சீராட்டி பாராட்டி வளர்த்துட்டு வருவாங்க. மணிகண்டன் வந்த நேரம் அரசிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். இப்ப அரசியின் எண்ணமானது மாறும். தன்னுடைய வயிற்றுல பிறந்த குழந்தை தான் நாடாளணும் அப்படிங்கிறதுக்காகவே மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பி தனக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு, அதுக்கு புலிப்பால் குடித்தா மட்டும்தான் சரியாகும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. காட்டுக்கு செல்லக்கூடிய வழியில அரக்கியான மகிழ்ச்சியை பார்த்ததுமே வில்லாதி வில்லனான ஐயப்பன் உடனே வதம் செய்திருவாரு. அடுத்ததா புலிப்பால் எடுத்துக்கிட்டு புலி மேல வந்தபடி நாடு திரும்புவாரு. இதை பார்த்ததுமே அரசி பதறி போய் மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா மணிகண்டனும் தன்னுடைய அவதார நோக்கம் பூர்த்தி ஆயிடுச்சு, இனி என்ன பார்க்கணும்னா சபரிமலை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தவக்கோலத்துல சபரிமலை